வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கில் உள்ள ஹெல்த் டிப்ஸை பற்றி பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பவுனம்மா ரெடியாகும் வரை பவுன் ஃபுட்ஸுக்கும் நானே விளக்குகிறேன், ஜெம்சியிலும் நானே விளக்குகிறேன். ஸோ பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. நிறையா விஷயங்கள் வரப்போகுது. ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, நம்ம இந்த நிலக்கடலைன்னு வருது பாருங்க, ரெண்டு ஒரே கேட்டகரியாக இருக்கிறனால இந்த குச்சிவெள்ளிக்கிழங்கை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்காக தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்கிறோம். உணவையும் தயாரித்து காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கரண்ட்டே போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வந்துடும். அதாவது இதில் கிழங்கு தோசை செய்ய முடியும், கிழங்கு சில்லி செய்ய முடியும், சரிங்களா? மற்றபடி வேக வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும், சுட்டு சாப்பிட்றது தெரியும். அடுப்புக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கேஸ்லேயே வச்சு கூட சுட்டு சாப்பிட்றது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் சில்லியை பயன்படுத்துங்க. எதற்காக சொல்கிறேன்னா, இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலை நீக்கிட்டு இது எடுத்து விசிறாதீங்க, இது பத்திரமா வச்சுக்கங்க. இந்த பிங்க் கலரில் இருக்கிறது, ஸோ மெரி பிங்க் மாதிரி இருக்குது. இப்போது இந்த இதை மட்டும் வாங்கின உடனே பச்சையாக சின்னதாக சேனக்கிழங்கு அறுப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி சின்னதாக அறுத்து சில்லி போடலாம். நிகழ்ச்சி முந்தையதே இருக்குது, பார்த்துக்குங்க. அது எதுக்குன்னா மூட்டு வலிக்கு நல்ல பலன் தரும். கடலை எண்ணெயில் இந்த கிழங்கு சில்லி போடுங்க. பவுனம்மா மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தப்போ, நல்லா கேட்டுங்க, மூட்டு வலியாக பாதிக்கப்பட்டிருந்தப்போ, அறுவை சிகிச்சை செய்யணும்னு நிலையில் மூட்டு இருந்தப்போ 13 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போட்டு கொடுத்து வரிசையாக வாரம் 2 முறை இதோடைய சீசன் டைமில் தொடர்ச்சியாக கொடுத்து சின்ன பயிற்சிகளை கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டுட்டு இது மட்டும் இல்லை, அடுத்ததும் சொல்கிறேன். இந்த தோல் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த தோலோட இந்த மேல் இருக்கிற இந்த டார்க் ப்ரௌனாக லேசாக வருது பாருங்க, பேப்பர் மாதிரி, இந்த தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கெட்டியான தோல், இந்த தோலை வச்சு, அதாவது இந்த தோலோட அறுத்து நம்ம சொல்கிற மாதிரி அரிசியோட ஊற போட்டு காலையில் நைட்டு ஊற போட்டு காலையில் எடுத்து 12 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஆட்டி நைட்டு வரைக்கும், அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் வச்சுட்டிங்க அப்படின்னா புளிச்சு கிடைக்கும். அதில் சுட்டு பாருங்கள், டேஸ்டான தோசை கிடைக்கும், உளுந்தே இல்லாமல். ஆனால் அதே சமயம் மூட்டு வலிக்கு தி பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி கால்சியம், விட்டமின் டி, இன்னும் புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் அதிக அளவில் இருக்கக்கூடியது இந்த தோல் பகுதி. ஸோ 2 ஐட்டம் என்னங்க, ஒன்று இந்த குச்சிவெள்ளிக்கிழங்கு சில்லி, இன்னொன்று குச்சிவெள்ளிக்கிழங்கு தோசை. அதை தவிர்த்து மற்றது பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம பொரியல் செய்யலாம். அதே இட்லி பாத்திரத்தில் வெந்ததை அறுத்து எப்படி சொல்கிறதுங்க, மொட்டை மாடியில் காய போட்டு நல்லா வத்தல் பண்ணி எடுத்து வச்சுட்டா வருடக்கணக்கில் சாப்பிடையில் அப்பளம் எப்படி பொரிக்கிறோமோ அந்த மாதிரி இதையே பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வயதானவர்கள், ஏன் இளமையிலேயே மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களது மூட்டு வலியை உணவே மருந்தாக தயாரித்து கொள்ளணும்னா இந்த கிழங்கை, குச்சி வெள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சரிங்களா, கப்பக்கிழங்கு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நம்ம தமிழகத்துக்குள்ள வட்டாரங்களுக்கு ஏற்றாற் போல் பல்வேறு வட்டார வழக்கு இருக்குது. ஸோ எங்கள் வட்டார வழக்கில் இது குச்சி வெள்ளிக்கிழங்கும்போ மரவள்ளிக்கிழங்கும்போ கப்பக்கிழங்கு எங்கே சொல்லுவாங்களோ பார்த்துக்குங்க. தவறாமல் பயன்படுத்துங்க. பயன்படுத்துகிற முறைகள் கீழே பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய உணவுகளும் பயனுள்ள மருத்துவ தகவலுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து பலன் பெற்றுங்க. ஸோ நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய தாயார் நம்ம பவுனம்மாவை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக இந்த குச்சிவெள்ளிக்கிழங்கை பயன்படுத்துகிறோம், அப்பப்போல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பேன். இளம் வயதில் இருக்கிறவங்க கன்யூஸாக எடுத்துக்கங்க. வலி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் முதுமையை எட்டையில் மூட்டு வலி இல்லாமல் எப்படி சொல்லுங்க, குதூகலமாக வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உதவும். ஸோ நாட்டு ரக மரவள்ளிக்கிழங்கு இப்போ கையில் இருக்குது, ஓகேங்களா? 1 கிலோ 3 நேரத்துக்கு பயன்படுத்தலாம். இல்லை நல்லா அதையவே மூட்டை தின்னோம்னா 2 பேருக்கு 2 நேரத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ சிம்பிளானது, வெறும் 40 ரூபாயில் அற்புதமான மூட்டு வலி நிவாரணி உங்கள் கையில் இருக்குது. கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு மாதிரி சிம்பிளான விஷயம். வெஜ்ஜில் கேட்டவங்களுக்கு இது. அடுத்து இதோடைய சமையல் நிகழ்ச்சியெல்லாம் ஏற்கனவே செய்து போட்டுட்டோம். இருந்தாலும் இதோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் லைவ் அதோட பக்குவத்தை மட்டும் காட்டுறோம். செய்கிற முழு நில காணொலிகள் எடிட்டட் வெர்ஷனாக பவுன் ஃபுட்ஸ்லையும் இருக்குது, ஜெம்சிலையும் இருக்குது. பார்த்து பலன் பெறுங்கள். வழக்கம் போல பவுனம்மா சொல்லிவிடுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே.